ஹோலா அமிகோஸ் இன்றைக்கி நாள் 9ஓட கதை அண்டு ஒரு வாரமாக வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா கண்ணில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று வந்து சோகத்திலே ஸ்விம்மிங் அடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அந்த கண்ணை வச்சுட்டு எதுவும் பண்ண தோணலை, பண்ண பிடிக்கல. அதனால தான் இவ்வளோ பெரிய கேப் ஆகி போச்சு. இப்போ அது ஃபுல்லாக குறைஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. சரி இனி இதுக்கு மேலே இது வச்சுட்டு இருந்தால் சரியாக வந்துட்டு தான் நான் வீடியோ திரும்ப போட தொடங்கினேன். கன்சிஸ்டன்சிக்கும் எனக்கும் தான் சுத்தமாக செட் ஆகாது. இனி ஒரு வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ வச்சு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லி அப்லோட் பண்ண முடியலை என்னால். சரி அதை விடுங்க. இன்றைக்கான கதை என்னென்னா, காலேஜ் போய் அங்கே எப்படியோ 8 பீரியட் சர்வே ஆயாச்சு. இனி நேராக வீட்டுக்கு வர வேண்டியதான். வீட்டுக்கு வந்துட்டும் பெருசாக எந்த ஒரு பயிற்சியும் இல்லை. ஹேண்ட் ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணேன். ஹேண்ட் ஸ்டாண்ட் அதுவும் வால் அசிஸ்டண்ட் தான். அது இத்தனை நாள் பண்ணாதனால அதுவும் டச் விட்டு வச்சு ஒழுங்காக வரவும் இல்லை. ஒரு க்ளூட் கண்ட்ரோல் இல்லை, கோர் என்கேஜ்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. சுத்தமாக எல்லாம் போச்சு. ஷோல்டரில் இருந்த கொஞ்சம் நஞ்சம் செந்தும் போச்சு. அண்ட் ஹேண்ட் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி அதுக்காக ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒழுங்காக வரும். 2 நாளத்துக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எல்லாம் பண்ணால் சுத்தமாகவே வராது. ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரெயின் பண்ணிங்கன்னா டெய்லியும் ட்ரெயின் பண்ணுங்கள். அதுக்காக டெய்லியும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அசிஸ்டண்ட் இல்லாமல் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் தான் தெரிஞ்சு ஃபார்ம் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு.